உண்மைய சொல்றேன். இந்த ரிலீசிங் ஐடியாவ கொண்டு வந்தவங்க மட்டும் என் கண்ல பட்டாங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வம் அப்படின்னு பூஜை தாங்க பண்ணுவேன். இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சினே நடந்துருச்சேன்ற மாதிரி என்னோட 2 பெரிய ஆசையை வந்து நிறைவேற்றிட்டாங்க. ஒன்று வந்து கில்லி மூவி, 2வது வந்து படையப்பா. இந்த 2 படமும் தேட்டரில் பார்க்காம போயிட்டோமே நம்ம அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங் இருந்தது. அந்த 2 ஆசையும் நிறைவேற்றியாச்சு. இதுக்கு முன்னாடி கில்லி மூவியும் பார்த்து செம்மையாக மஜா பண்ணியாச்சு. அடுத்தது படையப்பா செம்மையாக வைப் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்குது, சந்தோஷ் சுப்ரமணியம். அதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிட வேண்டியது தான். அதே மாதிரி என்னோட இன்னொரு ஆசையும் நிறைவேறியாச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட மூவி போகிறது தான். இதெல்லாம் ஒரு ஆசையாமா நீங்கள் கேட்குறது புரியுது. 90s கிட்ஸாக இருந்தால் தான் புரியும். அதுவும் கேர்ள்ஸால தான் நல்லா ரிலேட் பண்ண முடியும். அதுவே 3 பேராக போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் நடந்தது தான். ஆனால் தேட்டருக்கு போனதுக்கப்புறம் அந்த வைப் இருக்கே, கொஞ்சம் நீங்களே கேளுங்க. நடுவில் என் வாய்ஸை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேவலமாக தான் கத்தி வச்சுருக்கேன். பட் என்னமா இருந்தது, எங்கள் ஊருன்றதால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. இன்னும் சென்னையாக இருந்தால் செம்ம வைப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தேட்டரே காலியாக தான் இருந்தது. இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் உட்காந்து பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் செம்மையாக ஃபன் பண்ணோம். நடுவில் அந்த குட்டீஸை கூட்டணும் போனால ஸ்நாக்ஸ் சொல்ல வேறு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நிம்மதியாக படத்தை பார்த்தாச்சு. மொத்தத்தில் ஒரு செம்மத்தியான சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எந்த சீனை விடுறது எந்த சீனை எடுக்கிறதுனே தெரியல. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மொத்தத்தில் இந்த படத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இதை மாதிரி ரீ ரிலீஸில் எந்த படம் வந்தால் வைப் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.